ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். பிரம்மன் எழுதிய விதிப்படி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சனி ஒரு இடத்தில் உச்சமடையும் போது என்ன ஆகும்? ஒரு 72 வயது இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கும். இந்த துலா ராசிக்காரர்கள் அதிகமாக சென்டிமெண்ட் பார்ப்பது. இங்கே உச்சமடையக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மக்கள் கூட்டத்தை பிரதிபலிக்குது. அதனால பெரிய ஜாம்பவான்கள், பெரிய கடை வச்சு நடத்துகிறோம், இங்கே 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற நபர்லாம் இந்த துலா ராசியில் பார்க்கலாம். இது ஒரு ஜடராசி. துலாம் ராசிக்காரங்க தப்பு பண்ண மாட்டாங்க. துலா ராசிக்காரர்கள் தவறு செய்து திருத்திக் கொள்வார்கள். ஆனால் தவறு என்று யார் செய்தாலும், அது கூட பிறந்தவர்களாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், இவர்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியில் உச்சம். இதனால் குழந்தை பிறப்புக்கு பிறகு இவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட் என்பது ஏற்படுகிறது. இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சமடைவதனால் இவர்களே இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருவதனால் இந்த ஒரு விஷயம்தான் இவர்களுக்கு ஒரு பேரிழப்பை, ஒரு பேரடியை அந்த நடுவயதில் கொடுக்கிறது. இவர்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இவர்களுடைய தொழில் தான். ஏன்னா ராசியில் உச்சமடையக்கூடிய சனி என்பவர் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய அமைப்பு. துலா ராசிக்காரர்கள் திருமண வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாக உண்டு. அது எந்த விதத்தில் அப்படின்னா, ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் வேல்சங்கர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரம்மன் எழுதிய விதிப்படி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும்? துலா ராசி காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது 7ஆம் வீடாக வருகிறது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க, ராசி அதிபதி சுக்கிரன் அப்படின்னாவே ரொம்பவும் லக்ஸுரியாக இருப்பது, ரொம்பவும் உல்லாசமாக இருப்பது, ரொம்பவும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பெரிய பெரிய மாட மாளிகைகளில், லைஃப் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது, இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகிறது, 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறது. ஏன்னா இந்த ராசியாதிபதி சுக்கிரன், அவருக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஆதிக்கம், சுக்கிர ஆதிபத்தியம் துலா ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கிறதா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசியாதிபதி சுக்கிரன் இவர்களுக்கு 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இப்போ மேஷத்துக்கு எப்படி ராசியாதிபதி செவ்வாயே 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருதோ, அதை போல் இந்த துலாம் ராசிக்கு ராசியாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் வருகிறது. அதனால உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் அதனால இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இவர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வீட்டில் சனி என்ற கிரகம் உச்சமடைகிறார். இவங்களுடைய இந்த துலாம் ராசிக்காரர் சனி என்பவர் நீதிமான், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி சனி. இந்த துலாம் அப்படிங்கிறதும் சுக்கிரன், இவர் தான் ரிஷபத்துக்கும் அதிபதியாக வருகிறார். இது 7ஆம் வீடு, ரிஷபம் 2ஆம் வீடு. இப்போ இயற்கையாகவே மேஷத்துக்கு, அதாவது காலபுருஷனுக்கு 2, 7ங்கிறது மாரகாதிபதிகளாக வருகிறார். அப்படின்னா விருச்சிகம்ங்கிறது அஷ்டமம்ங்கிறது ஆயுள். இந்த அஷ்டமத்துக்கு 12ஆம் வீட்டாக, அஷ்டமத்துக்கு விரயமாக வர்றது துலாம். 8க்கு 8, அஷ்டமத்துக்கு அஷ்டம் அப்படிங்கிறது மிதுனம், அதுக்கு விரயமாக வர்றது ரிஷபம். அப்போ இது 2த்துக்குமே அதிபதி சுக்கிரன். இதனால்தான் 2, 7 அதிபதிகள் என்பது மாரகாதிபதிகளாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நம் போராடி தான் அதை அனுபவிக்க வேண்டும். இப்போ இந்த ராசியில் சனி என்ற கிரகம் உச்சமடைகிறார் இல்லையா? அந்த உச்சமடையக்கூடிய சுபாவங்கள் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உட்காரும். இந்த சனி ஒரு இடத்தில் உச்சமடையும் போது என்ன ஆகும்? ஒரு 72 வயது இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பரிசு விழுகும், ஒரு அதிக லாபம் கிடைக்கும். ஆமா, அப்ப அவரால் ஒரு மைசூர் பாகு கூட சாப்பிட முடியாது. அந்த நேரத்துல அவருக்கு அவ்வளவு பெரிய பரிசு விழுந்து அவர் என்ன பண்ண போறார்? ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு 30 வயசு இல்லை 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம். அப்போ சில விஷயம் நமக்கு கிடைக்கும்.
ஆனால் ஒரு தோல்வி, ஒரு அவமானம், இந்த விஷயம் ஏன் நமக்கு கிடைக்கிறது? ஒரு முரண்பாடான அமைப்பை இங்கு உச்சமடையக்கூடிய சனி என்ற கிரகம் இவர்களுக்கு இயற்கையாகவே கொடுக்கிறது. இதை மீறி அவர்கள் ஜெயிக்கணும். இந்த துலா ராசிக்காரர்கள் அதிகமாக சென்டிமெண்ட் பார்ப்பதில்லை. இங்கே உச்சமடையக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மக்கள் கூட்டத்தை பிரதிபலிக்குது. அதனால பெரிய ஜாம்பவான்கள், பெரிய கடை வச்சு நடத்துகிறோம், அங்கே 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற நபர்லாம் இந்த துலா ராசியில் பார்க்கலாம். இது ஒரு ஜடராசி, ஜடப்பொருளை. ஜடராசினா இப்போ இந்த டேபிள் சேர் எல்லாம் ஜடப்பொருள். அதனால இவங்களுக்கு ரொம்பவும் சென்டிமெண்டல்லாம் கிடையாது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், ஏன்னா அவங்க தான் நீதிமானாச்சே. தப்பை பண்ணினது அண்ணாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அந்த இந்தியன் தாத்தாவை நீங்க ஞாபகத்துல வச்சு. துலாம் ராசிக்காரங்க தப்பு பண்ண மாட்டாங்களா? துலா ராசிக்காரர்கள் தவறு செய்து திருத்திக் கொள்வார்கள். ஆனால் தவறு என்று யார் செய்தாலும், அது கூட பிறந்தவர்களா இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், பாயிண்ட் பிளாங்கா அவர்கள் அதனை சொல்லி விடுவார்கள். பழைய இந்தியன் தாத்தாவை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தவறு என்று யார் செய்தாலும் அது தவறு தான். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலபுருஷ சக்கரம் படி சொல்லணும்னா எப்படி இருக்கும்? இவர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் போய் உச்சமடைகிறது. இவர்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 8ஆம் வீட்டில் வருகிறது. அப்போ அந்த 8ஆம் வீடுங்கிறது சூட்சுமமும் சில மறைக்கப்பட்ட விஷயங்களையும் குறிகாட்டுறதுனால இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் ஈற்றார்கள் அப்படின்னா கொஞ்சம் அதில் ஏதாவது சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நாளில் நான் இதில் சம்பாதிக்கிறேன், கொஞ்ச நாள் நான் அதில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் இவர்களுக்கு அந்த பொருள் வரவில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுடைய ராசியில் சனி என்ற கிரகம் உச்சம். அதனால் கொஞ்சம் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன முரண்பாடுகளை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவர்களுக்கு 3ஆம் வீடு அப்படிங்கிறது குரு. இந்த குரு என்பவர் இயற்கையிலே ஒரு சுப கிரகமாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த குருங்கிறவர் ஒரு பாவக்கிரகம். மேலும் இந்த குருங்கிறவர் தான் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றார். 6ஆம் வீடுன்னா என்ன? வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு போன்ற பிரச்சனைகளை குறிகாட்டுது. கடன் போன்ற விஷயங்களையும் குறிகாட்டுவதனால் இவர்களுக்கு நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், இவர்களுக்கு சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நிறைய கடன் போன்ற பிரச்சனைகள் இந்த குரு என்ற கிரகத்தினால் இவர்களுக்கு ஏற்படும். ஆனால் இது போன்ற பிரச்சனைகளை இந்த ராசிக்காரர்கள் அணுகுமுறை செய்யும் பொழுது சில நேரத்தில் இவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டு சீற்றமடைந்து விடுவார்கள். ஏன் அப்படின்னா இவர்களுடைய ராசியில் சனி என்ற கிரகம் உச்சமடைவதனால் சில பேர் இந்த விஷயத்தை வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் கூட கொண்டு போய்விடுவார்கள். இதை இவர்கள் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை சொல்றேன். இவர்களுக்கு 4ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 10ஆம் வீடாக வருகிறது. இப்போ இந்த 4ஆம் வீட்டின் அதிபதி இவர்களுக்கு ராசியில் உச்சம் என்பதனால் நிறைய ஓரளவுக்கு சொத்துக்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, பின்வாழ்வில் துலாம் ராசிகளுக்கு தொழில் ரீதியாக சம்பாதித்து வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அதிலும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் வராமல் இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவர்கள் ராசியில் சனி என்ற கிரகம் உச்சமடைவதனால் ஏதாவது ஒரு முரண்பாட்டை இந்த சனி என்ற கிரகம் இவர்களுக்கு கொடுப்பார். கொடுத்துட்டே. ஆமா, அதனால அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கும் பொழுது அதுல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதா, அதுல ஏதாவது லிட்டிகேஷன் இல்லாமல் இருக்கிறதா போன்ற விஷயத்தை இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியில் உச்சம். இதனால் குழந்தை பிறப்புக்கு பிறகு இவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் என்பது ஏற்படுகிறது. இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சமடைவதனால் திருமணத்துக்கு பிறகும் புத்திரபாக்கியத்துக்கு பிறகும் நிறைய துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைகிறார்கள். மேலும் இந்த விஷயத்தை நம்ம ரொம்பவும் கூர்ந்து பார்க்கணும். இந்த செவ்வாய் என்பவர் ஒருவேளை நீசம் என்று எடுத்துக்கொண்டால் அது கடகத்தில் நீசம். ஆனால் கடகத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்பவர் துலா ராசின ஜனனகாலத்தில் லக்ன ராசி கேந்திரத்தில் வருவதனால் இதை நீசபங்க ராஜயோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் டீப் அஸ்ட்ராலஜி மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, திருமண வாழ்வுக்கு பிறகு நிறைய துலா ராசிக்காரர்கள் வாழ்வில் ஜெயிக்கிறார்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி
4இல் உச்சம் 10ஆம் வீட்டில் நீசபங்க ராஜயோகம். இந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 4ஆம் வீடாக வருவதனால் இவர்கள் பின்னாளில் லைஃப் பார்ட்னர் மேலும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் இவர்கள் உச்சமடைகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை தான் இவர்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 6ஆம் வீடுங்கிறது இவர்களுக்கு கடன் எதிரி நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த குருவின் வீடு. அந்த குரு என்பவர் காலபுருஷ ராசியான மேஷத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ அந்த 9ஆம் வீடுங்கிறது என்ன? பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியவான், பெரிய மனுஷன். இவரை நான் பெரிய மனுஷனாக நினைத்தேன், இவர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்வாருன்னு நினைச்சேன், அதனால நான் இவர் பின்னாடி போய்கிட்டே இருந்தேன். ஆனா என்கிட்ட இருந்த விஷயத்தையும் இவர் மொத்தமா உறிஞ்சி எடுத்துட்டாரு. இந்த மாதிரி தான் இவர் நிறைய பேர்கிட்ட உறிஞ்சி எடுத்து இவர் பெரிய மனுஷனா இருக்கிறாரு அப்படிங்கிறதை இவர்கள் பின்னாளில் தான் உணர்வார்கள். இந்த ஒரு வீட்டில் இவர்கள் உச்சமடைகிறார்கள். அதாவது நம்ம போய் எந்த இடத்துல கடனை வாங்குறோமோ அங்க உச்சமடைஞ்சா என்ன ஆகும்? அப்போ அவர் தானே பெரிய மனிதனாக வருவார். இந்த ஒரு விஷயத்தை இவர்கள் பழக்கத்தில் பக்குவத்தில் இவர்கள் சரி பண்ணி கொள்வார்கள். அதன் பிறகு இவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இவர்களே இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருவதனால் இந்த ஒரு விஷயம்தான் இவர்களுக்கு ஒரு பேரிழப்பை, ஒரு பேரடியை அந்த நடு வயதில் கொடுக்கிறது. நடுவயதுன்னா அந்த 20 ஒரு 25 to 40 அந்த ஏஜ்ல இவர்களுக்கு ஒரு பேரிழப்பை இந்த ஒரு விஷயம்தான் இவர்களுக்கு கொடுக்கிறது. இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் உச்சம், இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் நீச்சம். அதனால் அந்த புத்திசாலித்தனத்தை இவர்கள் அந்த இடத்தில் இழந்துவிட்டு யாரையோ நம்பி மொத்தமாக கடனை வாங்கி ஏமாந்து விட்டு அதற்காக போராடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பேரிழப்புங்கிறது பினான்சியலா தான் இவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது. மேலும் இந்த ராசியாதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டுல நான் உச்சம்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இந்த கேளிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஒரு நாட்டம் அதிகம். அதன் மூலமாகவும் இவர்களுக்கு ஒரு இழப்பு என்பது ஏற்படுகிறது. பின்னாளில் இவர்கள் வாழ்வில் பக்குவம் அடைகிறார்கள். இவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சூரியன் என்ற கிரகம் இவர்கள் ஜென்ம ராசியில் நீசம் அடைகிறது. இதை பாதகாதிபதி நீசம், கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இவர்களுடைய தொழில் தான். ஏன்னா ராசியில் உச்சமடையக்கூடிய சனி என்பவர் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய அமைப்பு. துலா ராசி அப்படின்னாவே ஜீவனாதிபதி சந்திரன், லக்ன கேந்திரம், சுபபலம். ஸோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் ஒரு நல்ல விஸ்வரூப வெற்றியை இவர்கள் பெறுகிறார்கள். அதையும் தவிர வெளிநாட்டு தொடர்பு என்பது இவர்களுக்கு எளிதாக ஏற்படுகிறது. அதிலும் இவர்கள் ஒரு நல்ல விஸ்வரூப வெற்றியை இவர்கள் பெறுகிறார்கள். இவர்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் என்பவர் 12ஆம் வீட்டில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இந்த 12ஆம் வீடு என்பது ஒரு விதத்தில் இவர்களுக்கு விரயஸ்தானம், இன்னொரு விதத்தில் காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீடாக வருவதனால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் ஸ்தானத்தில் இவர்கள் உச்சம், காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடன் ஸ்தானாதிபதி அதே வீட்டில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் 12 வீடுகளுக்கு உண்டான துவாதச பலன்கள். துலாம் ராசிக்கான அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? துலா ராசிக்காரர்கள் திருமண வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாக உண்டு. அது எந்த விதத்தில் அப்படின்னா, லைஃப் பார்ட்னருடைய பேர்ல இவர்கள் பிஸ்னஸ் பண்ணினாலும், அவர்களுடைய பேர்ல சொத்துக்கள் வாங்கினாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பது ஏற்படும். இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அதாவது இவங்களுக்கு எதுவுமே முரண்பாடாக தான் அமையும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. திருமணம் அப்படின்றதுமே ரொம்ப லேட்டாக தான் நடக்குமா? திருமண வாழ்க்கை கொஞ்சம் துலா ராசிக்காரர்களுக்கு தாமதப்படும். இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது கல்வியாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி. ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி அப்படிங்கிறதுனாலையும், இவர்களுக்கு லக்னத்தில் உச்சமடையக்கூடிய சனி 7ஆம் வீட்டை பார்ப்பதனாலும் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும். ஆனா லேட்டா வந்தாலும் அந்த அமைப்பு என்பது துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. இருக்கு.
துலாம் ராசி பெண்களுக்கு என்ன நல்ல பலன்? கேள்வி. துளாராசி பெண்கள் நிறைய தியாகிகள் அப்படின்னு சொல்லணும்னா, பொதுவாகவே பெண்கள் தியாகிகள் தான். துளாராசி பெண்கள் தான் அதில் வந்து தியாகம் அதிகமாக செய்பவர்கள். எப்படின்னா, இவர்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய சனி என்பது, இவர்கள் இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய சேவை. அதாவது திருமணம் ஆன பிறகு மாமனாருக்கு, மாமியாருக்கு செய்கிறது மட்டுமல்லாமல், தனது பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய சேவையை வந்து இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரா, ரி, ராதா இந்த மாதிரி பேர்லலாம் இவங்கள நம்ம நிறைய பார்க்க முடியும். சரி, நம்ம பெற்றோர்களை மட்டும் பார்த்துக்கிறோம், இதோட விட்டுச்சா அப்படின்னா, அப்பதான் பக்கத்து வீட்டு அம்மா வந்து, சார் நான் ஒரு வாரம் ஊருக்கு போகிறேன், என்னுடைய பெற்றோர்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கோங்க, அவங்களுக்கும் 3 வேளையும் நீங்களே கொஞ்சம் ஃபுட்டு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் இவர்கள் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, சரி நம்ம வயதில் மூத்தவர்களுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ் தர்மம் தலை காக்கும், இதனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்னு ரொம்பவும் தியாக மனப்பான்மையை வெளிப்படுத்தக்கூடிய பெண்கள் இந்த துளாராசிக்காரர்கள். ஒரு துளாராசி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மனைவியாக பெறுவது என்பது அவர் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்ல வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கான அந்த கீவேர்ட்ஸ். துளாராசிக்காரர்களுக்கு உழைப்பு, உழைப்பு. அதாவது ஒரு விதத்தில் இவர்கள் துடித்து போவார்கள், ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் இழப்பார்கள். குறிப்பாக நண்பர்கள்னாலும் இல்லை கூட்டாளிகள்னாலும் இல்லை கடன்னாலும் துடித்து தூள் தூளாக போனாலும் பிறகு தூள் கலப்பக்கூடிய ஆற்றல் என்பது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. இவர்கள் ரொம்பவும் ரூல்ஸ் பார்ப்பார்கள். கீவேர்டு அப்படின்னு எடுத்தோம்னா, நடைமுறை வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நாம் இன்னைக்கு ரூல்ஸ் பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் கண்டிப்பாக இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பதை அடைய முடியும். எல்லா ரூல்ஸ் பார்ப்பாங்கன்னா, அன்னியின் படத்துல வர அம்பி மாதிரி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது புக்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் லைஃபுக்கு அது எடுபடாது. அதனால நிறைய கஷ்டங்கள் வரும். அதாவது ரொம்பவும் எல்லா இடத்துலையும் நம்ம ரூல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்னைக்கு போய் சேர்றது? போய் சேரவே முடியாது. அதனால இதை மட்டும் கொஞ்சம் யதார்த்தமா அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்பது உண்டு. இது கண்டிப்பா அவங்களோட ஒரு மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் சொல்லணும் அப்படின்னா இன்னும் என்ன விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க? அதான் பிளஸ், இவர்கள் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவார்கள். மைனஸ் பாயிண்ட்னா இந்த ரூல்ஸ் பேசுறதை மட்டும் இவர்கள் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் இந்த கோபம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களை மீறி வரும். ஏன்னா ராசியில் உச்சமடையக்கூடியது இவர்களுக்கு இந்த சனி என்ற கிரகம். இவர்களுக்கு நேர் 7ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடியது சூரியன். அது களத்திரஸ்தானம். அப்போ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கோபம் அதிகம் வரும் பொழுது அது 2வது திருமணத்துக்கு வழிவகுக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இவர்களுடைய ராசிநாதன் உச்சமடைகிறார். 7ங்கிறது திருமணம், 7க்கு 12ங்கிறது திருமண முறிவை குறிகாட்டுகிறது. அப்போ 6ஆம் வீட்டில் கடன், நோய் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும் பொழுது திருமண வாழ்வில் கண்டிப்பாக இவர்களுக்கு சிக்கல் என்பதும், இதனால் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த இளைய கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது திருமணம் அப்படிங்கிறதும் ஏற்படும். இது ஆண் பெண் இருபாலருக்கும் இது பொருந்தும். இவங்களுடைய இந்த உடல் ஆரோக்கியத்துல எந்த அளவுக்கு கவனம் செலுத்தும்? இவர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். ப்ளஸ் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகம் ஏற்படும். நிறைய இந்த சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவர்களுக்கு அதிகம் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. ராசியில் உச்சமடையக்கூடிய சனி என்பவரை இவர்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வருவதனால் ப்ளூ சஃபயரை இவர்கள் அணிந்து கொள்ளலாம். அதையும் தவிர இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய புதன் விரையாதிபதியாக இருந்தாலும் ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் என்ற ஒரு அமைப்பில் வருவதனால் மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, நோய் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லணும்னா நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரமாக அமைகிறது. இவங்களுக்கு உகந்த கடவுள் நரசிம்மர், ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு 3 கடவுள். இந்த துலாம் ராசி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? துளாராசி குழந்தைகள் கொஞ்சம் கல்வியில் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பது போல் தோன்றும். இதனை ஓவர் கம் பண்ணுவதற்கு இவர்களுக்கு இந்த மரகத பச்சை, மகாவிஷ்ணு வழிபாடு இது 2ம் கைமேல் பலன் கொடுக்கும். ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம் சொல்றது இது எல்லாமே அதில் வரக்கூடியது தான்.
ஒரே வார்த்தையில துலாம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? துலா ராசிக்கு ஒரே லைன்ல இவர்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீட்டில் 6ஆம் வீட்டில் இவர்களுக்கு செலவு. அங்கு புத்திகாரனுக்கு அதாவது புதனுக்கு வேலை இல்லாமல் போகிறது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் தங்களை கண்ட்ரோல் செய்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு பின்னாளில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உண்டு. அதான் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக தூள் கலப்பக்கூடிய அமைப்பு என்பது பின்னாளில் ஏற்படும். பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். பணம்ங்கிறது மட்டும் சொல்லல, சுக்கிரனாவே உல்லாசம், லக்ஸரி போன்ற விஷயங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதாவது நம்ம வாழும் பொழுது உல்லாசமா இருக்கலாம், உல்லாசத்துக்காகவே வாழ முடியுமா? ஏதோ ஒரு நேரத்தில் இருக்கலாம். ஆமா, கொஞ்சம் நம்மளுடைய உணர்வுகளை, ஆசைகளை கட்டுப்படுத்தி அதை நேர்முகமாக நேர்மறையாக கொண்டு செல்லும் பொழுது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உண்டு. சரி, இப்போ நீங்க சொல்ற ப்ரெடிக்ஷன் எல்லாமே ராசிக்கு எந்த அளவுக்கு பொருந்ததோ லக்னத்துக்கும் அதே அளவு லக்னம் ராசிக்கு இது பொருந்தும். இப்போ நீங்க துலா லக்னம் துலா ராசியாக இருந்தா மோர் தென் 80% உங்களுக்கு இது மேட்ச் ஆகும். இப்போ நீங்க ரிஷப லக்னம் துலா ராசியா இருந்தா நம்மளுடைய காணொளி ரிஷபத்தையும் நீங்க பார்க்கணும், துலாத்தையும் பார்க்கணும். இப்போ நீங்க மிதுன லக்னம் துலா ராசியா இருந்தா ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்து தெளிவடைந்து கொள்ளணும். தெளிவடைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் இந்த ராசியில் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த காணொளியை அவர்களுக்கும் ஷேர் செய்யணும். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. ஹி இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.